அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, வீட்டுல எது செய்யக்கூடாது அப்படின்றது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் நிறைய பேர் வீட்டுல பார்த்திருக்கேன். அது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கும். நிறைய பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. முடிச்சுட்டு வரும்போது காலை கழின்னு வரணும், வெளியேந்து வரும் காலை கழின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாசல் வழியா வராம பின்வாசல் வழியா வருவாங்க. அந்த மாதிரி பின்வாசல் வழியா வரவும் கூடாது, பின்வாசல் வழியா போகவும் கூடாது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட்சாயணி தேவி, அதாவது சதி, அவ பாருங்க, இந்த தட்சனோட யாகத்துக்கு பின்வாசல் வழியாதான் வந்தாலாம். அதனாலதான் தட்சனோட யாகம் தடைப்பட்டு நின்னுச்சு அப்படின்னும், தாட்சாயணி தேவி தீக்கு இரையானாள் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுதுங்க. அதனால பின்வாசல் வழியா வரக்கூடாது. எப்ப பின்வாசல் வழியா வரலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கெட்டதுக்கு போறோம், அப்ப வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. பின்வாசல் வழியா குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நேரா தலைவாசல் வழியா தான் வரும். புரியுதுங்களா? சோ இது வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய பேரு இறந்தவங்களோட ஆடையை போட்டிருப்பாங்க. இப்ப எங்க அப்பாங்க இறந்துட்டாரு, நிறைய புது புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, என்ன பண்றது, யாருக்கும் கொடுக்க மனசு இல்ல, வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால அவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அது பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை நம்ம கிட்ட இருந்து அறவே நீக்கிடும், எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும். அதனால அந்த ட்ரெஸ் எவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தாலும் யாருக்கான கொடுத்துருங்க, இல்லை எரிச்சிடுங்க, உங்களோட ஆப்ஷன் தான். சில குடும்பத்துல யாருக்கும் கொடுக்குற பழக்கம் இருக்காதுங்க, நாங்க கொடுக்குற பழக்கம் இல்லைங்க, எங்களோட நடைமுறையில இல்ல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களா தான் எரிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க போடாதீங்க, ஓகேங்களா? இது வேண்டாம். ஒருத்தவங்களோட செருப்பை இன்னொருத்தவங்க வாங்கி போடாதீங்க. ஏன்னா அவங்களோட தீயது அவங்க செருப்பு மூலியமா உங்களோட பாடியை அட்டாக் பண்ணும். ஸோ செருப்பு வாங்கி போடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு போட்ட மாலை, ஒருத்தவங்களுக்கு மாலை போட்டிருக்காங்க, மரியாதை பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பிள்ளைங்களா எடுத்து மாலையை போட்டு பார்க்குங்க, அது போடக்கூடாது, ஓகேங்களா? பகவான் கிட்ட போட்ட மாலைய, பகவானுக்கு சூடின மாலைய நம்ம போட்டுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஈசன் கழுத்துல போட்ட மாலையை போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது, அது தலைவாசலுக்கு தான் போடணும். பட் இருந்தாலும் அவங்க போடுறாங்க அப்படின்னும் போது வாங்கிக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? ஒருத்தவங்க இப்போ உங்க அப்பா கோயில் போறாரு, மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரு, நம்ம எடுத்து அந்த மாலையை போட்டு பார்க்கலாம், செய்யக்கூடாது. ஒருத்தவங்க சாப்பிட்ட எச்சில் தட்டுல சாப்பிடக்கூடாது. இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கணக்கு கிடையாதுங்க. ஹஸ்பண்டோட சாப்பிட்ட எச்சி தட்டுல ஒய்ஃப் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஜென்ரலா இப்ப அப்பா சாப்பிட்டாரு, போய் தட்டை கழின்னு வர கஷ்டமா இருக்கு, அட விடுமா இல்லையே எனக்கு போடுமா அப்படின்னு பிள்ளைங்க சாப்பிடறாங்க பாத்தீங்களா, அது சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது, சரிங்களா? சோ இந்த மாதிரி சில விஷயம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, வீட்டுக்கு வராங்க, ஒரு சுமங்கலி வராங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குங்குமம் கொடுக்கணுங்க. இப்ப நம்ம ரொம்ப நெருங்கினவங்க வருவாங்க, நம்ம குங்குமம் மட்டும் கொடுத்து அனுப்ப முடியாது. அப்ப நம்ம புடவை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புடவையில கண்டிப்பா கருப்பு இருக்கக்கூடாதுங்க, கருநீலம் இருக்கக்கூடாது. இந்த 2 கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஜாக்கெட் பிட்டு கொடுத்தாலும் அதே கணக்கு தாங்க, கொடுக்க கூடாது. அதே மாதிரி அந்தி சாயிற நேரத்துல யாருக்கும் எதுவும் தானம் கொடுக்காதீங்க. மிருகங்களுக்கு தானம் போடுங்க. அந்தி சாயிற நேரத்துல பசியோட இருக்கிற அதிதிகள் வந்தாங்க அப்படின்னா, அப்ப அந்தி சாயிற நேரம் எல்லாம் கணக்கு பார்க்காதீங்க, அங்க பசிதான் பேசுது, ஓகேங்களா? சோ பசிக்கு உணவு கேட்கறாங்க, தாராளமா போடுங்க, அதிதிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும். இல்லைங்க, யாரும் எங்க வீட்டுல பிக்சர் எல்லாம் கேட்கலைங்க, நான் இங்கதான் சும்மா சுத்தின்னு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது அந்தி சாயிர நேரம் கணக்கு கிடையாது, எந்த கணக்கும் கிடையாது. ஒரு உயிர்களுக்கு உணவு அளிக்கிறதுல சாஸ்திரம் கிடையாது, எப்பனாலும் உணவு போடுங்க. சிலர் சொல்லுவாங்க அந்தி சாஞ்சிருச்சுன்னா உப்பு இல்லாம உணவு போடணும் அப்படின்னு. வேண்டாம். உங்க வீட்டுல என்ன இருக்கோ, நீங்க அந்த நாய்களோ பூனைகளோ பன்றிகளோ எது உங்க வீட்டாண்ட மாடோ எது வருதோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ நீங்க போடுங்க. உப்பு இல்லாம போடணும் அப்படின்லாம் கிடையாது. உப்பு போட்டா மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்லாம் கிடையாது. நீங்க அவங்களுக்கு தனியா எதையாவது எச்சி போட்டாதான் மகாலட்சுமி போயிடுவா. நீங்க சாப்பிட்றதே திவ்யமா போடுங்க, மகாலட்சுமி நிறைஞ்சு உங்க வீட்டுல இருப்பா, ஓகேங்களா? இதுல தப்பு கிடையாது. தானம் கொடுக்கறது அப்படின்றது செய்ய வேண்டாம், சரிங்களா? அந்தி சாஞ்ச பின்னாடி நம்மளோட சுய நட்சத்திரம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம், என்னோட சுய நட்சத்திரம் போது நான் தானம் கொடுக்க கூடாது. அது தானம் கொடுத்தா அது நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்காது. அந்த மாதிரி அவங்கவுங்களோட சுய நட்சத்திரத்தின் போது தானம் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? பரணி பூரம் பூராடும் இந்த நட்சத்திரத்தின் போது தானம் கொடுக்காதீங்க, அது நம்மளுக்கு நெகட்டிவிட்டி ஏற்படுத்தும், ஓகேங்களா? இந்த நட்சத்திரம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தானம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நம்மளோட சந்திராஷ்டம நாள்னு இருக்கும் பாத்தீங்களா, நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கேலண்டர் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நம்ம கேலண்டர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேலண்டர்ல இப்ப போட்டிருக்கான்
ரிஷபம்னா இந்த நாட்கள் சந்திராஷ்டமோ, மிதுனம் இந்தந்த நாட்கள் சந்திராஷ்டமோ அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த சந்திராஷ்டம நாட்கள், உங்களோட சந்திராஷ்டம நாட்கள் நீங்க பாத்துக்கோங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க தானம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் போது நம்ம என்ன பண்ணோம்னா, யார்கிட்டயும் வாயை கொடுத்து மாட்டிக்கூடாது. சும்மா நம்ம 2 வார்த்தை தான் பேசுவோம், அவங்க 100 வார்த்தை பேசுவாங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி சந்திராஷ்டம நாட்கள்ல நம்ம பெருசா யார்கிட்டயும் ஆர்கியூவும் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க கேலண்டர்ல பாருங்க, அதுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சனிக்கிழமையானா இரும்பு யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்க கையால தர்ப்ப புல்லு யாருக்கும் எடுத்து கொடுக்காதீங்க. உங்க கையால கருப்பு எள்ளு தானம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு நெகட்டிவிட்டி ஏற்படுத்தும். சரிங்க, இப்ப நாங்க 7 நாட்டு சனியில இருக்கோங்க, அஷ்டம சனியில இருக்கும், கண்டக சனியில இருக்கும். இப்ப எங்களை எள்ளு தானம் கொடுன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க? நீங்க கொடுக்காதன்றீங்க, ஒருத்தவங்க குடுன்றாங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா கொடுங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ஈசன் கோயில்ல போயிட்டு எள்ளு சாதமா தானம் கொடுங்க. அதே மாதிரி சிலர் கேட்கறது உண்டு, மேடம் இப்ப கோயில்ல தானம் கொடுக்குறாங்கல்ல, இந்த அவங்களோட கர்மா கழியறதுக்கு எள்ளு சாதம் கொடுக்குறாங்க, இந்த சிற்றன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களே. ஒரு சிலர் இல்ல நீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லாதீங்க. அவங்களோட கர்மா கழியறதுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுங்க. உங்களோட நல்ல மனசுனால, நல்ல உள்ளத்தால அவங்க கர்மா கழியட்டும். நல்லது தானே? அந்த கர்மா உங்களுக்கு வந்துட போறதும் இல்ல. புரியுதுங்களா? அவங்கவுங்களோட கர்மா அவங்கவுங்க அனுபவிக்கணும் தான். அவங்கவுங்க அதை கம்மி பண்ணிக்கிறதுக்கு செய்யறாங்க, அதுல இருந்து வெளியே வர பாக்குறாங்க. உங்க கையால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம். நான் நிறைய கோயில்ல பாத்திருக்கேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த வழக்கர்த்தீஸ்வரர் கோயில்ல நான் காஞ்சிபுரம் போகும்போது, எப்ப நான் வழக்கர்த்தீஸ்வரர் கோயில் போனாலும் அங்க அந்த சாதம் விக்கிறாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் இந்த 7 நாட்டு சனி இருக்கவங்களா வாங்கிட்டு எள்ளு சாதம் கொடுப்பாங்க. நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், கொடுங்க, வாங்கிப்பேன் நான். ரீசன் என்னன்னா, என்னால உங்க கர்மா கழியுது, நல்லா இருக்கட்டுமே, நம்ம அது புண்ணியம் தானே பண்றோம். அவங்களுக்கு இருக்க 7 நாட்டு சனி நம்மளுக்கா வந்துட போறாரு, இல்ல அவங்களுக்கு இருக்க அஷ்டம சனி உங்களுக்கு வந்துட போறாரு? அதெல்லாம் இல்லைங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கே கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாரு. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டாம். இந்த மாதிரி விஷயம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். கோயில்ல போய் நீங்க எள்ளு சாதம் தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா எந்த நாளும் கணக்கு கிடையாது, நீங்க கொடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு அந்தனருக்கு ஒரு இரும்பு கடாய் நீங்க தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா கொடுங்க. அந்தனருக்கு எள்ளு தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா கொடுங்க. இது அந்தனருக்குன்னு இல்லைங்க, இல்லாதப்பட்டவங்க, தேவைப்படுறவங்க, அதீத ஏழ்மையானவங்க கொடை தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா கொடுங்க. இதெல்லாமே பெரிய உத்தமமான பலன். அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு பதிவாவே சொல்றேன். செருப்பு தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா கொடுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க, நல்ல மார்கழி மாசம் எல்லாம் குளிர்ல படுத்திருக்காங்க, கம்பளி தானம் கொடுக்குறீங்களா, தாராளமா கொடுங்க. இது எல்லாமே இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நட்சத்திரம், 4 கிழமை எதுவுமே கணக்கு கிடையாதுங்க. நம்ம வீட்டுல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கெங்க கொடுக்கலாம், எங்கெங்க கொடுக்க கூடாது, என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன மாதிரி விஷயம் கொடுக்க கூடாது வீட்டுல இருந்து அப்படின்றது தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.